ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு குக் வித் மாஸ்டர் மைண்ட்ஸ். இன்றைக்கி கல்சட்டியில் சுவையான பொரிச்ச குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதற்கு முதல்ல முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு எல்லாமே பெரிய பெரிய துண்டுகளாக நறுக்கி வச்சுக்கோங்க. இது கூட சின்ன வெங்காயம், 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், இது எல்லாமே சேர்த்து கல்சட்டியில் கொஞ்சம் தண்ணி வச்சு 3/4 பதம் வர்ற அளவுக்கு காய்களை வேக விடுங்க. காய் வேகிறப்ப இதுக்கு என்ன மசாலா தேவையோ அரைச்சிடலாம். ஒரு முழு கிண்ணம் தேங்காய் எடுத்திருக்கேன், துண்டு துண்டாக நறுக்கின தேங்காய், கொஞ்சம் சோம்பு, காரத்துக்கேற்ப மிளகாய்த்தூள், ஒரு தக்காளி பொடியை நறுக்கினது, கூடவே கொஞ்சம் உப்பு எல்லாமே சேர்த்து மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு இந்த வேக வச்ச காயில் இந்த மசாலாவையும் சேர்த்து 1 கிளாஸ் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ குழம்பு நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிச்சா போதும். இப்போ தாளிக்கிறதுக்கு நம்ம என்ன வேணும்னு பார்த்துடலாம். தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயம், 5 வெள்ளைப்பூண்டு தோலோடு எடுத்துக்கோங்க. 1 வரமிளகா ஆப்ஷனல், வேணும்னா எடுத்துக்கலாம். வெள்ளைப்பூண்டை நல்லா தோலோடு நச்சுருங்க. நச்சதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் தேங்காய் எண்ணெயில் தாளிச்சிட்டு குழம்புல கொட்டி ஒரு நிமிஷம் கொதிக்க விடுங்க. 1 நிமிஷம் கொதித்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு மல்லித்தலை அதில் போட்டுடலாம். இந்த குழம்பு கல்சட்டியில் வைக்கிறதுனால ரொம்ப வாசமாக இருக்கும். நேரம் ஆக ஆக இந்த குழம்பு கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாயிடும். ட்ரை பண்ணி பாருங்கள், மிகவும் சுவையாக இருக்கும். தேங்க்யூ. ஹாவ் அ கிரேட் டே.